ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இது ரொம்ப சிம்பிள் தான், பட் என்னென்னா இதுலேயும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ நம்ம குரோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் ஸ்டாக்ஸில் இருப்பீங்க, கீழே பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷனில் நடுவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஜ் வந்து நீங்கள் போயிருங்க டேரெக்டாக. இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சொல்லிட்டு ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹை ரிட்டர்ன், கோல்டு ஃபண்ட்ஸ், 5 ஸ்டார் ஃபண்ட்ஸ், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு இருக்கும். லார்ஜ் கேப் அப்படின்னாலே நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்துடும். இதில் பாருங்கள், யூடிஐ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், நவீன் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேக் வந்துட்டு மேலே சர்ச் இருக்கும், சர்ச்சில் போய்ட்டு நிஃப்டி 50 அப்படின்னு அடிங்க. நிஃப்டி 50ன்னு அடித்து மேலே ஃபில்டர்ஸில் எம்எஃப்னு இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா நிஃப்டி 50 சம்மந்தமான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். அதில் நீங்கள் எதில் வேணுமோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணும்போது மறக்காமல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாம் இப்போ செக் பண்ணிக்கோங்க, எக்ஸிட் லோடு எல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம், இல்லாட்டி ரிட்டர்ன்ஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபண்ட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் அமௌண்ட் 100 ரூபா போட்டாலே போதும். என்ஏவி ப்ரைஸ் இருக்குது, ஃபண்டோட சைஸ் இருக்குது, ரிட்டர்ன் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எக்ஸிட் லோடில் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் லோடு எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.19, இது வந்து ரொம்ப நல்ல ஃபண்ட் தான், ஏன்னா அந்த சார்ஜஸ் எல்லாம் கம்மி தான். இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இருக்கும், ஸ்டார்ட் எஸ்ஐபி இருக்கும். சரிங்களா? நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பல்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு வச்சுக்கலாம். சரியா? நிஃப்டி 50ல் இப்போ கரெக்டாக இருக்குது, கீழே விழுந்திருக்கு அப்படின்னா பல்காக 1 லேக் 2 லேக் போட்டோம் அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஃபியூச்சரில். எக்ஸாம்பிளுக்கு நான் 1 டைம் கொடுக்குறேன். 1 டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? 1 லேக் 2 லேக் அப்படிங்கிற அமௌண்ட்டை அடிச்சுட்டு அந்த பணத்தை வந்து நீங்கள் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10,000 அடிச்சுக்கிறேன், எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அமௌண்ட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதிலேருந்து டேரெக்டாக பணம் எடுத்துக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் யூபிஐ பின்னை கொடுத்தீங்க அப்படின்னா பணம் வந்து ஆட் ஆயிரும். ஸோ சிம்பிளான மெத்தடு தான். பார்த்தீங்கன்னா யூபிஐ பின்னை கேட்குது, கொடுத்தேன் அப்படின்னா இன்வெஸ்ட் ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், 1 டைம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவேட் ஆகிரும். சரியா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1 டைம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து மாதம் சேவிங்ஸ் பண்ணணும் சேலரியில் அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபி எடுத்துக்கலாம். ஸோ அதே ஃபண்டை ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுத்துட்டு மாதம் 1000 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா கீழே டேட் இருக்கும். மாதம் 10ஆம் தேதி கரெக்டாக இருக்கும் அப்படின்னா 10ஆம் தேதி, இல்லை 15னா 15 கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துட்டு, இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து இப்போ கொடுக்கணும். 1000 ரூபா ஃபஸ்ட்டு இப்பயே கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மாதம் 15ஆம் தேதி பணத்தை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இதுக்கு எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுத்தீங்கன்னா சேம் மெத்தட், பணத்தை கொடுக்கணும், ஓடிபி கொடுக்கணும், அதுக்கப்புறம் பணத்தை கொடுக்கணும். ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக என்னோடய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வந்து எடுத்துக்கும். ஸோ நான் வந்து மேனுவலாக பணத்தை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஆட்டோபே மாதிரி என் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே பணத்தை எடுத்துக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா 2 டேஸில் ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். இல்லை வேறு எதாவது டாபிக்ஸில் டவுட் இருக்குது, இல்லை வேறு எதாவது ஆப்பில் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.